காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டின் முதல் கூட்டமானது பேச்சுவார்த்தையானது நேற்று நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது பிப்ரவரி 9 நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக மத்தியிலிருந்து பேச்சுவார்த்தை குழு சென்னை வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நேற்று பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. திமுகவும் காங்கிரசும் இடையே முதல் ஆலோசனை கூட்டம், தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று நடைபெற்றிருந்தது. ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாகவே திமுக சார்பில் திமுக காங்கிரஸ் இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கு முன்னதாக 21 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக ஒரு பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக சார்பில் 7 தொகுதிகளை மட்டுமே காங்கிரசுக்கு வழங்க இருப்பதாகவும் திமுக சார்பில் தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையே உத்தேச பட்டியல் என்பது 14 தொகுதிகள் வேண்டும் என்று உத்தேச பட்டியலை காங்கிரஸ் கட்சி சார்பாக வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த முறை 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தேனி தொகுதியில் மட்டும் தோல்வியிருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. மேலும் இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் கேட்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் வரும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் திமுக இடையே நடைபெற இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவும் அதே போல காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரும் இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எத்தனை தொகுதிகள் வழங்கி இருக்கிறார்கள், அதே போல கடந்த முறை வழங்கப்பட்ட அதே தொகுதிகள் வழங்கப்படுமா அல்லது தொகுதிகள் மாற்றி வழங்கப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். ஏற்கனவே கடந்த முறை சிவகங்கை தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சி சார்பில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் இன்று திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவகங்கை நிர்வாகிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் அவர் மீது அதிருப்தி இந்த முறை திமுக அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தகவலை இந்த நிர்வாகிகள் அனைவருமே வந்து திமுக ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் இந்த முறை அந்த தொகுதி யாருக்காவது மாற்றப்படுமா அல்லது மீண்டும் அந்த அவர்களுக்கே வழங்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே போல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை அது மதிமுக கேட்கப்பட்டிருக்கிறது. மதிமுக சார்பில் துரை வைகோ அந்த தொகுதியில் போட்டியிடப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியும் மாற்றப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தெரியவில்லை. 10 தொகுதிகள் கடந்த முறை வழங்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து குறைவான தொகுதிகளை மட்டுமே திமுக வழங்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகள் மாற்ற இருக்கிறார்கள், அதே போல வேறு ஏதாவது புது தொகுதிகளை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்களா என்பது தொடர்பான விவரங்கள் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும்.